வணக்கம் 7 மினிஸ்டார் டெக்னாலஜி. இப்போ வந்து நம்ம கிளாஸ் பார்க்க போகிறோம். அதாவது பொதுவாக நம்ம ஷார்ட் பார்க்குறதுக்கு எதை செக் பண்ண போகிறோம்னா கெப்பாசிட்டர் தான் செக் பண்ணுவோம். கெப்பாசிட்டி சப்ளை லைனில் ஃபுல்லாக பேரலில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு சைடு ப்ளஸ் இருக்கும், ஒரு சைடு மைனஸ் இருக்கும். இது பேரல் கான்செப்ட்டு. இந்த செக்ஷனில் போகுது அப்படின்னா உதாரணத்துக்கு இப்போ எப்படிலாம் செக் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட்டரி கனெக்ட்லேருந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ண போகிறோம். பேட்டரி கனெக்டில் ப்ளஸ் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இந்த ப்ளஸ் பாயிண்டோட லைன் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு ஃபோனை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் ஏசிக்கு போகும். அதுக்கு பேர் பிஎம்ஐசின்னு சொல்லுவாங்க. அதில் ஃபஸ்ட்டு கனெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் அதுலேருந்து வரக்கூடிய சப்ளை வந்து பார்த்திங்கன்னா வெளியே போகுதுன்னா அது பேர் தான் விபிஹெச்ன்னு சொல்லுவாங்க, அல்லது விஎஸ்ஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க. 3.7 வோல்ட் வச்சு வரும். அதுலேருந்து நம்மளுக்கு கண்டிப்பாக பேரல் கான்செப்ட் எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணியிருப்பாங்க. கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருப்பாங்க. பவர் சப்ளைக்கு போகிறதுக்கு முன்னாடி, அதை சார்ஜிங் சர்க்யூட்டு ஐசிக்கு போகிறதுக்கு முன்னாடி கெப்பாசிட்டி, அந்த பேட்டரியோட ப்ளஸ் லைன் கெப்பாசிட்டி வச்சு ஃபில்டர் பண்ணியிருப்பாங்க. அதேமாதிரி அவுட்புட் லைனில் ஒரு கெப்பாசிட்டி யூஸ் பண்ணி ஒன்றும் இல்லை, நிறைய கெப்பாசிட்டி இருக்கும். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு போகிற ஐசி வந்து பார்த்திங்கன்னா மெயின் பவர் ஐசி சப்ளை போகுது. அப்போ இது மட்டும் இல்லை, இதே செக்ஷன் நிறைய இடத்துக்கு சப்ளை அவுட்புட் கொடுக்கும். இப்போ இந்த லைன் ஆனது நிறைய இடத்துக்கு போயிட்டு இருக்கும் சப்ளை. அப்போ இது எல்லா இடத்துலையுமே கண்டிப்பாக பேரல் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருப்பாங்க. எல்லா இடங்களும் பேரலாக கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பவர் ஐசி மூலம் அவுட்புட் நிறையா செக்ஷனுக்கு அவுட்புட் வெளியே போயிட்டுருக்கும். அதில் செக்ஷன் ஒரு இடத்துக்கு போகுது அப்படின்னு சொன்னால் அதில் எல்லாமே கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு தனித்தனியான வோல்டேஜ் போயிட்டுருக்கும். 1 வோல்டேஜ், 2 வோல்டேஜ், இந்த மாதிரி 3 வோல்டேஜ் இல்லை 1.8 வோல்டேஜ் இப்படி நம்ம போகும்போது கண்டிப்பாக பேரல் கெப்பாசிட்டர் இருக்கும். அப்போ நம்ம இப்போ சர்க்யூட்டை வச்சு நாலேஜே கிடையாது சார், ஆனால் என்னால் வந்து கெப்பாசிட்டர் மட்டும் செக் பண்ண தெரியும் அப்படின்னு சொன்னால் அதுவே நம்மளுக்கு போகும். போதும். அதாவது கெப்பாசிட்டரோட கான்செப்ட் பேரலாக கொடுத்துருப்பாங்க. அந்த லைன், அந்த பேரல் கான்செப்ட் வச்சு ஃபஸ்ட்டு வேல்யூ வச்சு போர்டில் ஷார்ட்டுக்காக கன்ஃபார்ம் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் அந்த பவர் ஐசிக்கு அப்புறம் நம்ம எங்கே போகணும், காயில் யூஸ் பண்ணி, பக்காயில் யூஸ் பண்ணி, இப்போ ஒரு ஃபுல் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் என்ன பண்ணியிருப்பாங்க, பக்காயிலாம் நேராக சிபியூக்கு சப்ளை கொடுக்குற மாதிரி பண்ணியிருப்பேன். இதில் ஆம்பியர் ஜாஸ்தியாக வரும்னு சொல்லியிருப்பேன் நான். அதாவது சிபியூ, ரேமு, ரோம்ன்றது மெமரி சொல்லுவோம். ரேம்ன்றது ஸ்பீடு, அதாவது 2GB ரேம், 4GB ரேம், 8GB ரேம் அப்படின்னு சொல்கிறது ரேம், ஸ்பீடை வைக்கிறது, ஸ்பீடு கான்செப்ட்டு. இப்போ இது வேலை செய்கிறதுக்கு நமக்கு 01, 01, 11 இந்த மாதிரி கோடிங் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. இதுக்கு சப்ளை கிடச்சா தான் வேலை செய்ய ஆரம்பிக்கும். இது ஆல்ரெடி இந்த சப்ளை இருக்கும்போது ஒர்க் ஆகும், அந்த கோடிங் இருக்கும். அதுக்கப்புறம் டெலிட் ஆகிடும். மறுபடியும் நம்மளுக்கு சப்ளை கொடுக்கும்போது அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இதில் வந்து ஆல்ரெடி நம்ம சம்மந்தப்பட்ட ஸ்டோரேஜ் எல்லாமே நம்மளுக்கு சாஃப்ட்வேர் கான்செப்ட்லேருந்து எல்லாமே இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ இந்த 2 விஷயத்துக்கும் சப்ளை கொடுத்தாலும் பவர் ஐசி கண்டிப்பாக அதுக்கு சப்ளை கொடுக்கும். அப்போ அதேமாதிரி சிபியூக்கு தனிப்பட்ட முறையில் சப்ளை கொடுக்கும், வேலை செய்கிற சப்ளை. இப்போ இது மாதிரி பொதுவாக வந்து நம்மளுக்கு மெயினாக செல்ஃபோன் எடுத்துட்டிங்கன்னா சிபியூ, ரேம், ரோம்ன்ற ஐசி இருக்கணும். பவர் ஐசி 2 பவர் ஐசி இருக்கணும். அதாவது பவர் ஐசினா அது சார்ஜிங் ஐசியும் வேலை செய்யும், இது மெயின் பவர் ஐசியாக வேலை செய்யும். மொத்தமாக இதை மட்டும் தான் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ண போகிறோம். அதை எப்படி ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னா கெப்பாசிட்டி வச்சு இதை ட்ரேஸ் பண்ணி பார்க்க போகிறீங்க. உதாரணத்துக்கு சார் இதை பற்றி எனக்கு ஐடியாவே இல்லை, நீங்கள் சொல்கிறீங்க ஒரு ஐசி இங்கே இருக்குன்னு சொல்கிறீங்க, எப்படி இருக்குது என்னன்னு தெரியல எனக்கு. ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிற விஷயம் வந்து ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டர் தெரிஞ்சுக்கணும். கெப்பாசிட்டர் பொறுத்த நம்ம செக் பண்ணும்போது கெப்பாசிட்டர் 2 பிளாக் நீங்கள் வச்சு பார்க்கும்போது எந்த அளவுமே காட்டக்கூடாது, சவுண்ட் வரக்கூடாது, அளவு காமிக்கக்கூடாது. அப்படி இருந்தால் கெப்பாசிட்டர் ஓகேன்னு அர்த்தம். ஆனால் போர்டில் வச்சு பார்க்கும்போது அளவு காட்டுதே சார், நான் போர்டில் செக் பண்ணி பார்த்தேன் சார், ப்ளஸ் மைனஸ் வச்சு பார்க்கும்போது அளவு காட்டுது அப்படின்னா இந்த பொருளோட அளவு கிடையாது. அந்த வேல்யூ எங்கேருந்து வரும்னா இந்த பவர் ஐசியில், அந்த பவர் ஐசியிலேருந்து வரக்கூடிய இல்லை எக்ஸ்ட்ரா எங்கெல்லாம் போதும் அதோட வேல்யூ தான் டோட்டல் நம்மளுக்கு காமிக்கும். அப்போது ஒரு சர்க்யூட்டோட கான்செப்ட் மொத்தமாக நம்ம வந்து இந்த கெப்பாசிட்டர் வேல்யூ வச்சு கண்டுபிடிக்கலாம். அது சப்ளை இல்லை பிரச்சனைன்னு சொன்னால் கெப்பாசிட்டர் மட்டும் செக் பண்ணால் போதும். அப்போ தனிப்பட்ட முறையில் கெப்பாசிட்டி செக் பண்ணும்போது எந்த அளவுமே காட்டக்கூடாது. வேல்யூ செக் பண்ணும்போது கிரவுண்டில் வச்சு நீங்கள் செக் பண்ணுறீங்க அப்படின்னா சர்க்யூட்டோட வேல்யூ வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். சார் இதெல்லாம் தொடர்பு இங்கே போகுதுன்னு சொல்கிறீங்க, கண்டினியூட்டி தேட முடியும்னா தொடர்பு நம்ம கண்டிப்பாக இந்த ஐஸோட பால்ஸில் இதில் கனெக்ட் ஆகிடுச்சு, திரும்ப இந்த பால்ஸில் கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால் இப்படி நம்மளால் கண்டினியூட்டி பார்க்க முடியாது. அப்போ ஐசி ரிமூவ் பண்ணி தான் கனெக்ஷன் செக் பண்ண முடியும், கண்டினியூட்டி பார்க்க முடியும். அப்போது அந்த லைனை கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக அந்த பேரல் கெப்பாசிட்டி வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம் இதுக்கு என்ன வேல்யூ வருது அப்படின்ற விஷயத்தை வச்சு. உதாரணத்துக்கு கிரவுண்டில் செக் பண்ணுறீங்க, இங்கே செக் பண்ணும்போது பொதுவாக 200 ஓம்ஸ் வருது அப்படின்னு சொன்னால் இந்த சர்க்யூட் ஓகே சார், 200, 300, 500 அந்த மாதிரி வேல்யூ வருது, சர்க்யூட் ஓகே சார். இதே விஷயம் செக் பண்ணி பார்க்கும்போது வேல்யூ வந்து கம்மியாக வருது சார், 0.15ன்னு வருது சார், சவுண்ட் வருது அப்படின்னால் கண்டிப்பாக அந்த சர்க்யூட்டில் லீக்கேஜ் இருக்குது, ஷார்ட் இருக்குது. அப்போ ஆல்ரெடி இருக்கக்கூடிய வேல்யூ முதல் தெரிஞ்சிருக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு ஃபால்ட் அட்டன் பண்ண டெட் ஃபால்ட்டோ ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட், வித்தியாசமான கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ண வேண்டியது வேல்யூ செக் பண்ணி பார்க்கணும். கிரவுண்டில் வச்சு நம்ம ஒரு இடத்துல வேல்யூ செக் பண்ணும்போது கம்மியான வேல்யூ வருது அப்படின்னு சொன்னால் அது என்ன சர்க்யூட் முதல் தெரிஞ்சிருக்கணும். எக்ஸாம்பிள் இப்போது பவர் ஐசிலேருந்து வரக்கூடிய சப்ளை காயில் வழியாக உள்ளே போகுதுன்னு சொன்னால்
இதில் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கான்னு சொன்னால் இந்த சர்க்யூட்டில் கண்டிப்பாக பேரல் கெப்பாசிட்டி இருக்குன்னா இந்த சர்க்யூட் டிசைன் பண்ணது கண்டிப்பாக சிபியோட கனெக்ட் பண்ணி இருக்கும்போது இங்கே வேல்யூ கம்மியாக தான் வரும். இப்போ நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி இதை சொல்லியிருப்பேன் நான். இருந்தாலும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ப்ராக்டிக்கலாக ஃபஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள். இதோட வேல்யூ காமன் வேல்யூ எல்லாத்தையும் நீங்கள் முதல்ல செக் பண்ணணும். எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன். மீட்டரை வச்சு செக் பண்ணுங்கள். தெரியலாம் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். வாட்ஸ்அப்பில் கேளுங்க, சார் எனக்கு புரியல அப்படின்னா கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன். அதாவது மல்டிமீட்டர் எடுத்து கிரவுண்டில் பிளாக் அல்லது ரெட்டை வச்சு நீங்கள் ஒவ்வொரு கெப்பாசிட்டியும் செக் பண்ணி பாருங்கள். -2 - சவுண்ட் வந்துடும், -2 +னா வேல்யூ வரும். அப்போ எல்லா வேல்யூவும் செக் பண்ணுங்கள். அப்படி செக் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகே இதில் வேல்யூ தான் சார் வருது, இது கம்மியாக வருது சார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக இங்கே லீக்கேஜ் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். ஷார்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ 0.15 நார்மல் ஷார்ட், அந்த பொருள் மூலமாக லீக்கேஜ் ஆகுது. இதே வயர் மூலமாக சேர்ந்துச்சுன்னு சொன்னால் +- டேரெக்டாக சேர்ந்துச்சுன்னா 001 அல்லது 000ன்னு காட்டும். அப்படினால் கண்டிப்பாக நம்ம ஃபுல் ஷார்ட் ஆகிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போது இந்த சர்க்யூட்டில் ஃபுல் ஷார்ட் இருக்கா நார்மல் ஷார்ட்ன்ற விஷயத்தை நம்ம இந்த வேல்யூ வச்சே கண்டுபிடிக்க முடியும். அப்போ உதாரணத்துக்கு சார் இப்போ இங்கே ஃபுல் ஷார்ட் ஆகிடுச்சுன்னா பேட்டரி பாயிண்டில் ஷார்ட் காமிச்சிடும். அப்போ ஒரு ஃபோன் டெட்டில் வருது, இல்லை ஹேங் ஆகி நிற்கிது, வேறு ஏதாவது வித்தியாசமான கம்ப்ளைண்ட் இருக்குன்னா ஃபஸ்ட்டு மீட்டரை செக் பண்ணி பாருங்கள். ப்ளஸில் என்ன வேல்யூ வரும்னு செக் பண்ணிக்கோங்க. சார் ப்ளஸில் வேல்யூ நார்மலாக இருக்குது சார், ஒரு சைடு வேல்யூ வந்து மாற்றி வச்சா வரல. கண்டிப்பாக ஒரு சைடு வேல்யூ வரணும், மாற்றி வச்சா வேல்யூ வரக்கூடாது. சார் இது அதிகமான வேல்யூ, ஒரு சைடு 400 வருது சார், ஒரு பக்கம் 1000 வருது, அப்படின்னா இது பெரிய ஃபால்ட் இல்லை சார். கண்டிப்பாக இது பெரிய ஃபால்ட்டு கிடையாது. கண்டிப்பாக இந்த விஷயத்து வரும்போது ஒன்று தண்ணி போட்டுறது இந்த மாதிரி ஆகும், வாட்டர் லாக்லாம் அந்த மாதிரி வரும், அல்ல சாஃப்ட்வேர் ப்ராப்ளம் வந்தால் இந்த மாதிரி வரும். இது பெரிய கம்ப்ளைண்ட் இல்லை. இதே விஷயம் சேம் வேல்யூ வருது சார், ரெண்டு பக்கம் கண்டிப்பாக வரக்கூடாது, நார்மல் ஷார்ட்னு சொல்லுவோம். சார் கம்மியான வேல்யூவில் வருது, 0.5 0.10 0.5ன்னு வருது சார், இது நார்மல் ஷார்ட்னு சொல்லுவோம். ஆனால் 001 தான் வயர் மூலமாக சேருது, பொருள் மூலமாக சேர்ந்து அதுக்கு நார்மல் ஷார்ட்னு சொல்லுவோம். அப்போது ஃபஸ்ட்டு பேட்டரி பாயிண்டில் செக் பண்ணி பார்க்குறீங்க. பழைய ஃபோனில் அதிகபட்சம் ப்ளஸ் தான் நிறைய இடத்துக்கு போகும். அப்போ அந்த ஷார்ட் இதிலே காமிச்சிடும். இப்போ வர ஃபோனில் அப்படி காமிக்கிறது கிடையாது. அப்போ இதில் டேரெக்டாக இதுக்கு போகணும், அதுக்கப்புறம் ஆப்போசிட், இந்த ஆப்போசிட் ஷார்ட் தான் நிறைய நடக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு அடுத்து ஆப்போசிட் இது எங்கெல்லாம் போதோ அங்கே ஃபுல் ஷார்ட் ஆகிடுச்சுன்னு சொன்னால் இந்த ஷார்ட் ஆனது இங்கே தான் காட்டும் தவிர இங்கே ஷார்ட் காமிக்காது, பேட்டரி பாயிண்டில் ஷார்ட் காமிக்காது. அதுக்கு தான் நம்ம டிசி பவர் சப்ளை கனெக்ட் பண்ணி கண்டுபிடிச்சி ரீடிங் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு கன்ஃபார்ம் பண்ணுவோம் நம்ம. அப்போது இப்போ நான் பொதுவாக சொல்கிறது, நீங்கள் முதல் நார்மலாகவே எல்லா கெப்பாசிட்டிக்கும் வேல்யூ என்னன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் செக் பண்ணி ஃபஸ்ட்டு காமிக்கிறோம். ரெண்டாவது பேட்டரி கனெக்ட் பண்ணிவிட்டு செல்ஃபோன், உதாரணத்துக்கு வந்து இப்போ ஃபோன் ஆன் ஆகணும்னா ஆன் பட்டன் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு ஒர்க் ஆகும். அதாவது பேட்டரியை கனெக்ட் பண்ணால் என்ன ஆகும்னா இந்த சப்ளை பவர் ஐசி போகும், நெக்ஸ்ட் இந்த பவர் ஐசி போகும், ரெண்டும் சேர்ந்து தான் ஆன் ஆஃப் சுவிட்சுக்கே சப்ளை தரப்போகுது. ஆன் ஆஃப் சுவிட்சு சப்ளை என்றது விஷயம் ரெண்டு இது கான்செப்ட் ரெண்டுமே சப்ளை கனெக்ட் ஆகி மட்டும்தான், அந்த 2 லைன் கனெக்ட் ஆகி தான் நம்மளுக்கு வோல்டேஜ் நம்மளுக்கு கிடைக்க போகுது. இது கிடைச்சதுக்கப்புறம் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஆன் ஆஃப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இந்த பவர் ஐசிலேருந்து பக்காயில் வோல்டேஜ் வந்துட்டு சிபியூ ரன் ஆகி மற்ற செக்ஷன் வேலை செய்யும். ஆனால் நீங்கள் கேட்கலாம் சார், இப்போ செல் வந்து டெட்டில் இருக்கும்போது பேட்டரியை போட்டால் கன்ஃபார்ம் எது ஆன் ஆஃப் சுவிட்ச் வோல்டேஜ் வந்துடும். அதேமாதிரி சிபியூ ரேம் ரோம் எல்லாத்துக்கும் வோல்டேஜ் வந்துடும். அதேமாதிரி மெயினாக டிஸ்பிளேக்கு வோல்டேஜ் போயிடும். அப்போது செல் ஆஃபில் இருக்கும்போது ஃபோன் தண்ணியில் விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னால் செல் எல்லோரும் சொல்லுவாங்க, செல் ஆஃபில் தானே சார் இருக்குது, செல் ஆன் பண்ணலையே சார், அப்போ ஷார்ட் ஆகாது. கண்டிப்பாக ஷார்ட் ஆகும். ஏன்னா பேட்டரி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆன் பட்டன் வோல்டேஜ் வருதுன்னா கண்டிப்பாக இந்த 2 பவர் ஐசி வேலை செய்யணும். அதேமாதிரி சிபியூ ரேம் ரோம் டிஸ்பிளேன்ற விஷயத்துக்கு சப்ளை போனால் தான் அது கண்டிப்பாக சார்ஜ் போடும்போது இண்டிகேஷன் காட்டும். நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சு பாருங்கள். ஒரு ஃபோன் டெட்டில் இருக்குது, பேட்டரி போட்டிருக்கீங்க, ஆன் பட்டன் அமுக்கலை, அதாவது நார்மல் கண்டிஷனில் ஃபோன் வச்சுருக்கீங்க சார், சார்ஜ் இல்லை, செல் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது அப்படின்னா நீங்கள் சார்ஜரை கனெக்ட் பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக இண்டிகேஷன் காட்டும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இண்டிகேஷன் காட்டுது அப்படின்னு சொன்னால், சார்ஜ் போடாமல் இண்டிகேஷன் காட்டுது அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக கிடையாது, சார்ஜ் போடாமல் இண்டிகேஷன் காட்டுச்சுன்னா கண்டிப்பாக டிஸ்பிளே ரேம் ரோம் சிபியூ 2 பவர் ஐசி வேலை செய்ய நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்போ உறுதியாக நம்ம செல்ஃபோன் ஆன் பண்ணல, வெறும் சார்ஜர் மட்டும் தான் போட்டிருக்கோம். அப்போது சார்ஜர் கனெக்ட் பண்ணி பேட்டரி கனெக்ட் பண்ணி இருக்கும்போது கண்டிப்பாக இந்த சர்க்யூட் எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதே நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சார்ஜர் மாட்டலை, வெறும் பேட்டரி மட்டும் தான் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சப்ளை இதோட நின்றும், பக்காயிலுக்கு வோல்டேஜ் போகாது. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நார்மலாக எல்லாத்துக்கும் வேல்யூ செக் பண்ணணும் ஃபஸ்ட்டு. செகண்ட் பேட்டரி கனெக்ட் பண்ணிவிட்டு எல்லா கெப்பாசிட்டர்லையும் என்ன வோல்டேஜ் வருதுன்னு செக் பண்ணணும். உதாரணத்துக்கு இப்போ இந்த சப்ளை கிடச்சதுக்கப்புறம் ஃபோன் ஆன் பண்ணாமலே நெக்ஸ்ட் இந்த பக்கம் சப்ளை போது அந்த 1 வோல்ட் வருது சார் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறீங்க. ஆனால் ஆல்ரெடி நல்லா இருக்கும்போது, அதாவது செல் ஆன் பண்ணி இருக்கும்போது 1 வோல்ட் வருது சார், ஆனால் வெறும் பேட்டரி மட்டும் ஃபிட் பண்ணியிருக்கேன், ஆன் ஆஃப் ஸ்டார்ட் பண்ணல,
ஆன் ஆஃப் ஸ்டார்ட் பண்ணால் தான் பூட் ஆகும் சார். சர்க்யூட்டே பூட் ஆகி அடுத்தடுத்து ரீடிங் எடுக்கும். டிசியில் பார்த்துருப்பீங்க. நார்மலாக இருக்கும்போது ரீடிங் எதுவுமே எடுக்காது. அப்போ நார்மலாக இருக்கும்போது நார்மல் வோல்டேஜ் மட்டும் தான், முக்கியமான வோல்டேஜ் மட்டும் தான் போகும் தவிர பூட் ஆகி ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய வேலை செய்யாது. ரீடிங் எதுவுமே காட்டாது. அப்போ நார்மலாக 0 ரீடிங்கை வச்சு நம்ம 0 இருக்குது சார், ரீடிங் எதுவுமே காட்டல டிசியில் அப்படின்னால் கண்டிப்பாக அது ஓகே, சர்க்யூட் வந்து ஓகேன்னு சொல்லிடலாம். ரெண்டாவது விஷயம், பூட் ஆனால் தான் அடுத்த ரீடிங் எடுக்கும். அந்த பூட் ஆகிறதுக்கு கண்டிப்பாக ஆன் ஆஃப் சரியாக இருக்கணும், பவர் ஐசி சப்ளை லைன் சரியாக இருக்கணும், அதுக்கப்புறம் CPU ரேம் ரோம் எல்லாமே சரியாக இருந்தால் தான் ப்ராப்பராக ரீடிங் எடுக்கும். எல்லாம் தெரியும், கவனம் அதை புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு கான்செப்ட்டு. அப்போ நீங்கள் வெறும் பேட்டரியை கனெக்ட் பண்ணிக்கிட்டு எவ்வளோ வோல்டேஜ் வருது எல்லா இடத்துக்குமே, அதாவது ஆன் பட்டன் அமுக்காமல் அதை ப்ரெஸ் பண்ணாமல் பிளாக் அதை கிரவுண்டில் வந்து பிளாக்கை வச்சுக்கோங்க, ரெட்டை வச்சு ஆன் ஆஃப் சுவிட்ச் வோல்டேஜ், அதாவது மைனஸ் வச்சு மைனஸ் பார்க்க முடியாது, வோல்டேஜ் பார்க்கும்போது மைனஸை வச்சு ப்ளஸ் தான் பார்க்க முடியும். அப்போ இங்கே கெப்பாசிட்டி போடும் மைனஸ் டு மைனஸ், ரெட்டு இங்கே வச்சு பார்க்கும்போது வோல்டேஜ் காட்டாது, மைனஸ் வச்சு ப்ளஸ் பார்த்தால் அந்த வோல்டேஜ் காட்டும். அப்போ இதில் என்ன வோல்ட் வருது, 3.7 வருதுன்னா அப்போ இன்புட் வந்துருச்சு, அவுட்புட் கிடச்சிருச்சுன்னு அர்த்தம். அடுத்து நெக்ஸ்ட்டு இங்கே நீங்கள் வோல்டேஜ் செக் பண்ணுறீங்க சார், 1 வோல்ட் வருதா இல்லைன்னு பார்க்குறீங்க, வரவே இல்லை சார். அதாவது இதுக்கு இப்போ கான்செப்ட் சர்க்யூட் எதுவுமே தெரியாது, ஆனால் சும்மா நீங்கள் செக் பண்ணி பார்க்குறீங்க, இப்படி செக் பண்ணி பார்க்குறீங்க, இந்த காயில் ஒவ்வொரு காயிலையும் செக் பண்ணுறீங்க, இல்லை கெப்பாசிட்டியில் செக் பண்ணி பார்க்குறீங்க. காயில் விட்டுருங்க, நான் சொல்கிற இப்போ கெப்பாசிட்டி தான் சொல்லியிருக்கேன்னா, அப்போ கெப்பாசிட்டோட வோல்டேஜ் என்ன, இந்த இடத்துல என்ன வோல்ட் வருதுன்னு செக் பண்ணி பார்க்குறீங்க. சரி, எனக்கு இந்த இடத்துல வோல்டேஜ் வரல, வரக்கூடிய லைனை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த நோட் பண்ண லைனுக்கும் நம்ம வேல்யூ பார்த்த லைனுக்கும் கனெக்ஷன் இருக்கா செக் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு சார் 320 ஓம்ஸ் வந்துச்சு, இங்கேயும் 320 சார், ஆனால் செக் பண்ண கண்டினியூட்டி கிடையாது, வேறு லைன் அது. சேம் அதே 320 ஓம்ஸ் இருக்குது, சேம் ஒரே கண்டினியூட்டி இருக்கான்னு செக் பண்ணுங்கள், ஒரே லைன். அப்போது பொதுவாக நீங்கள் ஃபஸ்ட்டு வேல்யூ செக் பண்ணிக்கோங்க, ரெண்டாவது பேட்டரி போட்டு எவ்வளோ வோல்ட் வருதுன்னு செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த கான்செப்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணி போகிறீங்க, சார்ஜர் கனெக்ட் பண்ணிட்டு மொபைல் சார்ஜரை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து நம்ம சப்ளை கொடுக்கும்போது இந்த லைன் ஆனது சார்ஜிங் சர்க்யூட் வழியாக வரும்போது பார்த்தீங்கன்னா 5 வோல்டேஜ் உள்ளே வருது. இந்த 5 வோல்ட்டு கடையில் கண்டிப்பாக கெப்பாசிட்டி போட்டிருப்பாங்க. அப்போ அது இன்புட் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். நீங்கள் நான் எதுக்கு சொல்லணும்னா, கெப்பாசிட்டி நீங்கள் ஃபாலோ பண்ணால் எது இன் அவுட்டு சார்ஜிங் சர்க்யூட்டில் இன்புட் 5 வோல்ட் வரும், அவுட்புட் 3.7 வருது. அதே மாதிரி நீங்கள் இந்த செக்ஷனை செக் பண்ணும்போது பேட்டரி இல்லாமல் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த சப்ளை ஆனது எங்கே போகுது, இங்கே வருதான்னு பார்க்கணும். அடுத்து பக்காயில் லைனில் ஃபுல்லாக வோல்டேஜ் வருதான்னு செக் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக வோல்டேஜ் வரும். அதேமாதிரி CPU ரேம் எல்லாத்துக்குமே ப்ராப்பர் வோல்டேஜ் வரும். இந்த வராத வோல்டேஜ்லாம் நிறையா வர ஆரம்பிச்சிடும். ஆனால் அதே நெட்வொர்க் செக்ஷன் சப்ளை மற்ற செக்ஷனுக்கு சப்ளை போகுது அப்படின்னால் அது ஆன் ஆனதுக்கப்புறம் தான் சப்ளை போகும், சிக்னல் கிடச்சதுக்கப்புறம் தான் வேலை செய்யும். காமனாக வரக்கூடிய எல்லா சப்ளையும் நீங்கள் முதல்ல சார்ஜரை போட்டு செக் பண்ணி பாருங்கள். அப்போ ஃபோன் ஆன் பண்ணுறது, அதாவது டெட் ஃபால்ட்டில் இருக்கும்போது நார்மல் ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டி ஃபுல்லாக வேல்யூ செக் பண்ணும், ரெண்டாவது பேட்டரி கனெக்ட் என்ன பேட்டரி ஃபிட் பண்ணிவிட்டு காமன் வரக்கூடிய வோல்டேஜ் மெயினாக 2 பவர் ஐசி ரேம் ரோம் CPUக்கு சப்ளை வரதை செக் பண்ணிக்கணும். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து சார்ஜரை கனெக்ட் பண்ணால் ஆனா பட்டன் மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு பூட் ஆகாமல், அதாவது ஆனா பட்டனை ப்ரெஸ் பண்ணால் தான் ஆன் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த பக்காயிலுக்குலாம் வோல்டேஜ் வரும். ஆனால் சார்ஜரை கனெக்ட் பண்ணால் நீங்கள் டேரெக்டாகவே இந்த பக்காயிலுக்கு வோல்டேஜ் செக் பண்ணலாம். அதை வச்சு நம்ம செல்ஃபோன் ஒர்க்கிங்கில் இருக்கான்னு செக் பண்ணிடலாம். இந்த கான்செப்ட் வச்சு நம்ம பொதுவாக வந்து சர்க்யூட்டுக்கு எவ்வளோ வோல்டேஜ் எங்கெல்லாம் போகுன்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை ஒவ்வொருத்தருமே ப்ராக்டிக்கலாக செஞ்சு காட்டுங்க. இது நான் உங்களுக்கு வந்து லைவாக அந்த கான்செப்ட் லைவாக உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அதாவது எப்படிலாம் வோல்டேஜ் வரும், இந்த 3 ஸ்டெப்பையும் நானும் ப்ராக்டிக்கலாக ஒரு போர்டு எடுத்து செக் பண்ணி காட்டுறேன். ஒவ்வொருத்தரும் பண்ணுற விஷயத்தை வச்சு தான் நம்ம நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போக முடியும். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க.